தன்னுடைய பக்தனுக்காக ஆடு மேய்க்கும் சிறுவனாக வந்த திருச்செங்கோடு செங்கோட்டு வேலவரை பத்தி தெரியுமா? திருச்செங்கோட்டு வேலவர் மீது தீராத பக்தி கொண்டவர் தான் குணசீலர் அப்படிங்கிற புலவர். ஒரு முறை திருச்செங்கோட்டுக்கு பாண்டி புலவரேரோ அப்படிங்கிற அறிஞர் வந்தாரு. இவரை வாதத்துல வெல்வது அப்படிங்கிற சாதாரண காரியம் இல்ல. இது வரைக்கும் நிறைய புலவர்களை தோற்கடிச்சிருக்காரு. தன்னை வெல்ல யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருச்செங்கோட்டு கோவிலுக்கு வராரு. அங்க முருக பக்தரான குணசீலர் புலவரை சந்திக்கிறாரு. ரெண்டு பேத்துக்கும் இடையில வாதம் ஏற்படுது. வாதம் இறுதியில சவால்ல போய் முடியுது. நாளை என்னுடன் போட்டிக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி புலவரேரு குணசீலர் புலவரை போட்டிக்கு அழைக்கிறாரு. இது என்னடா வம்பா போச்சு, இவரை எப்படி வாதத்துல வெற்றி கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல இருந்தாரு குணசீலர் புலவர். செங்கோட்டு வேலவா, என்னை எப்படியாவது காப்பாத்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான வேண்டாரு புலவர். முருகப்பெருமான் சிரிச்சுக்கிட்டே யாமிருக்க பயமேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த நாள் காலையில போட்டிக்காக பாண்டி புலவரேரு திருச்செங்கோட்டு மலை மேல பாட்டு பாடிக்கிட்டே ஏறாரு. திருச்செங்கோட்டு மலைக்கு நாகமலை அப்படிங்கிற பெயரும் இருக்கு. இது நாகமலை என்றால் ஏன் படமெடுத்து ஆடவில்லை அப்படிங்கிற பொருள் வரும்படி பாடுறாரு. சமரமுக திருச்செங்கோடு சர்ப்ப சைலமெனில் அமரீர் படம் விரித்து ஆடாததென்னே என்று பாடி முடித்ததும் அந்த பாடலை முடிக்க முடியாமல் திணறாரு. எத்தனை யோசித்தும் அடுத்த ஆதி வரவே இல்லை. அப்போ அங்க ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த சிறுவன், அது குமரன் திருமருகன் முருகன் மயில் வாகனம் கொத்துமென்றே அப்படின்னு பாடுறான். இதை கேட்டதும் அந்த அறிஞர் ஆடி போகிறாரு. அதோட அர்த்தம் என்னன்னா, ஏன்